கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வார்த்தை சங்கீதம் 147 அதிகாரம் அதன் 11வது வசனம். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். தமக்கு பயந்து தம் கிருபைகள் மேல் காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். ஸோ தேவனுக்கு பயந்திருக்கிறவர்கள் மேல் அவருடைய கிருபையை அவர் தருகிற தேவனாக இருக்கிறார். அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்களுக்கு தேவன் பிரியமாக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 139வது அதிகாரத்தை நாம் வாசிக்கும் போது தாவீது தம்மை தேவன் எப்படியெல்லாம் உண்டாக்கினார் என்றும் தம்மை எப்படியெல்லாம் அவர் அறிந்து வைத்திருக்கிறார் என்று ஒரு பெரிய லிஸ்ட்டு ஒன்று போடுகிறார். 139வது அதிகாரத்தை நீங்கள் முதலிருந்து வாசிங்கன்னா, கர்த்தாவே நீங்கள் என்னை அறிந்திருக்கிறீர், ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர் என்று ஆரம்பித்து தொடர்ந்து ஆண்டவர் அவனை அறிந்த விதத்தை அவன் சொல்லிட்டு கடைசியாக 2 வசனத்திலே சொல்லப்படுகிறது. 23வது வசனம் 24வது வசனம், தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். இங்கே தாவீது தேவனை விவரித்து சொல்லிட்டு கடைசியாக சொல்றாரு, உமக்கு வேதனை உண்டாக்குகிற வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். தாவீது என்ன சொல்ல வர்றாருன்னா, தேவன் வெறுக்கிற, தேவன் அருவருக்கிற ஏதாவது வழி என்னிடத்தில் இருக்கான்னு நீங்கள் பார்த்து உம்முடைய நித்திய வழியில என்னை நடத்துங்க அவர் சொல்ல வருதுன்னா, தேவ பயத்தை நமக்கு காண்பிக்கிறது. தேவன் மேல் எவ்வளவு அவன் பயபக்தியாக இருக்கிறார் என்பதை இந்த வார்த்தையின் மூலம் நம்மால் அறிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் தேவனுக்கு பயந்தவர்கள் மேல் அவர் பிரியமாக இருக்கிறார். தேவனுக்கு பயந்து அவர் கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் அவர் பிரியமாக இருக்கிறார் என்று தாவீது அறிந்திருக்கிறார். இப்போது இன்னொரு மனுஷன், தேவனுக்கு பயந்த ஒரு மனுஷனை வேதத்திலே பார்க்க வேண்டும் என்றால் நம் யோசேப்பை சொல்லலாம். யோசேப்பை அவனுடைய சகோதரர்கள் விற்று போடுகிறார்கள். அவன் எகிப்து தேசத்திற்கு கொண்டு போகப்படுகிறான். அநேக சூழ்நிலைகள், அநேக போராட்டங்கள் வருகிறது. ஆனாலும் அவன் தேவன் மேல் கொண்டிருந்த பயம் அவனை அனைத்திற்கும் அதிபதியாக அவனை மாற்றியது என்று வேதம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. உதாரணமாக நீங்கள் 45வது அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது யோசேப்பு இப்படியாய் சொல்லுகிறார் பாருங்க. அடிமையாய் போன யோசேப்பு சொல்லுகிற ஒரு ஸ்டேட்மெண்ட், யாக்கோபின் வம்சம் அழியாதபடிக்கு அவனையும் அவன் வம்சத்தையும் காப்பதற்காக தேவன் என்னை முன்னமே எகிப்திற்கு அனுப்பினார். நாம் நினைப்போம், அந்த சூழ்நிலையில் நாம் இருந்தோம்னா என்ன நினைப்போம், நம்முடைய சகோதரர்கள் நம்மளை என்ன பண்ணாங்க, விற்று போட்டுட்டாங்க அப்படின்னு நினைப்போம். ஆனால் யோசேப்பு தன்னை தேவன் நடத்தின விதத்தை அவன் சொல்றான் பாருங்க. இந்த யாக்கோபுடைய வம்சம் அழிந்து போகாதபடிக்கு தேவன் என்னை முன்னமே எகிப்திற்கு அனுப்பி இருக்கிறார், தேவ திட்டத்தை என்னை கொண்டு அவர் செயல்படுத்தி இருக்கிறார் என்று யோசேப்பு சொல்லுகிற காரியத்தை நம்மால் இங்கு பார்க்க முடிகிறது. யோசேப்பு பயபக்தியோடு கூட இருந்தான் தேவனிடத்திலே. அதனால்தான் யோசேப்பை கொண்டு தேவன் அவருடைய திட்டத்தை, அவருடைய தரிசனத்தை அவர் நிறைவேற்றினார் என்று யோசேப்புடைய வாழ்க்கையிலிருந்து நம் காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும். 2வது இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது, அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். நம்ம என்ன பண்ணால் கர்த்தருடைய கிருபைக்கு காத்திருக்கணும். இப்போ நம்ம அநேகர் காத்திருக்கிறதே கிடையாது. எதுவாக இருந்தாலும் நமக்கு என்ன வேணும், இன்ஸ்டண்ட்டாக கிடச்சிடணும். இப்போ ஜெபம் பண்ணால் அடுத்த 5-10 நிமிஷத்தில், இப்போ ஜெபம் பண்ணால் அடுத்த நாளிலே நமக்கு என்ன பண்ணணும், பதில் வரணும். ஆனால் வேதம் நமக்கு அப்படி நமக்கு கற்றுக் கொடுக்கவில்லை. ஆபிரகாமுக்கு கர்த்தர் ஒரு வாக்கை பண்ணுகிறார். அவன் அதை பெற்றுக்கொள்ள, அந்த வாக்கு தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவன் பொறுமையோடு கூட காத்திருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. யோசேப்புக்கு கர்த்தர் தரிசனத்தை கொடுத்த அடுத்த நாளிலே அவனை அதிபதியாய் உயர்த்தி வைக்கல. தாவீது அபிஷேகம் பண்ண அடுத்த நாளிலே அவனை ராஜாவாய் உயர்த்தி வைக்கல. ஆனால் நமக்கு மாத்திரம் என்னன்னா, ஒரு ஜபத்தை ஏறெடுத்தாலோ, இல்லை ஒரு ஜபத்தில் கலந்து கொண்டாலோ, இல்லை ஒரு உபவாசம் இருந்தாலோ அடுத்த நாளிலே, அடுத்த நிமிஷத்திலே நமக்கு இன்ஸ்டன்டான ஆசீர்வாதங்கள் நமக்கு வேணும்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். ஆனால் வேதம் எப்படி நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்றால், காத்து இருக்கிற அனுபவம் நமக்கு இருக்க வேண்டும். நாம் தேவனுடைய கிருபைக்கு காத்திருக்கும் போது அவர் நம்ம மேல் பிரியமாக இருக்கிறார். யாரெல்லாம் காத்திருந்து பெற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, நெடுநாள் காத்திருத்தல் இருதயத்தை இழைக்க பண்ணும், ஆனால் விரும்பினது கிடைக்கும் போது அது ஜீவ விருட்சம் போல் இருக்கும். காத்திருந்து, இப்போ நீங்கள் பாருங்கள், உடனடியாக நமக்கு ஒரு பொருள் கிடைச்சதுன்னா அதன் மேலே நமக்கு என்ன இருக்காதுன்னா அதிக நாட்டம் இருக்காது. ஏனென்றால் நமக்கு டக்குன்னு இன்ஸ்டண்ட்டாக கிடைச்சது. இதுவே நம்ம ஒரு காத்திருந்து ஒரு பொருள், இல்லை காத்திருந்து ஒரு காரியத்தை நம்ம பெற்றுக்கொள்ளும் போது அதன் மேலே நமக்கு இருக்கிற பற்று அதிகமாக இருக்கும். அதுதான் ஆண்டவர் சொல்கிறார், கிருபை நமக்கு வேணும்னா நம்ம காத்திருக்கணும். இந்த வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது அதுதான். நீங்கள் அவருடைய கிருபைக்கு காத்திருக்கும் போது தான் கர்த்தர் பிரியமாக இருப்பார். உடனே இன்ஸ்டண்ட்டாக எல்லாமே எனக்கு இன்ஸ்டண்ட்டாக வேணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போமே. ஆனால்
நம்மேல் கர்த்தர் பிரியமாக இருக்க மாட்டார். இந்த சங்கீதம் 147 அதிகாரம் 11வது வசனம் நமக்கு கற்பித்துக் கொடுக்கிறது என்னன்னா, அவருக்கு பயந்து அவர் கிருபைக்கு காத்திருக்கிறவர் மேல் அவர் பிரியமாக இருப்பார். அப்போ தேவ பயம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். தேவனுடைய திட்டத்தை அவர் யாரை கொண்டு நிறைவேற்றுவார் தெரியுமா? அவருக்கு யார் பயந்திருக்கிறார்களோ அவர்களை கொண்டு தான் தேவ திட்டத்தை அவரால் நிறைவேற்ற முடியும். தேவ பயம் இல்லாத ஒரு மனுஷனை கொண்டு கர்த்தரால் அவருடைய தரிசனத்தை நிறைவேற்றவே முடியாது. நீங்கள் வேதத்தில் அநேகரை எடுத்து பாருங்க, தேவ பயம் உள்ள மனிதர்களை, தேவ பயம் இருக்கிற தேவ மனுஷர்களை தான் கர்த்தர் அபரிவிதமாக எடுத்து பயன்படுத்தி இருக்கிறார். இன்றைக்கு தேவனுக்காக நான் எழும்ப வேண்டும், தேவன் என்னை கொண்டு திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும், தேவன் என்னை கொண்டு தரிசனங்களை நிறைவேற்ற வேண்டும் என்றால் தேவ பயம் நமக்குள்ள இருக்கும். இரண்டாவதாக அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்களா உடனடியாக நடந்துடணும் இல்லை, அவர் கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். அதனால் இந்த வார்த்தையின்படி நாம் அவருக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு நாம் காத்திருக்கும் போது நம்மேல் அவர் பிரியமாக இருக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நாமும் இனி வருகிற நாட்களிலே தேவ பயத்தோடு கூட கிருபைக்கு காத்திருந்தோமே ஆனால் கர்த்தருடைய பிரியம் நம்ம மேலே இருக்கும், கர்த்தருடைய அன்பு நம்ம மேலே இருக்கும். அதனால் இந்த வார்த்தையின்படி நாம் வாழ்வோம். இந்த வார்த்தைக்காக நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு கூட துதிக்கிறோம். இந்த வார்த்தையின்படி தமக்கு பயந்து தம் கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, உமக்கு பயப்படுகிற பயம் எங்கள் இருதயத்தில் இருக்கட்டும். ஆண்டவரே, உமக்கு வேதனை உண்டாக்குகிற வழி எங்களிடத்தில் உண்டோ என்று பார்த்து உம்முடைய நித்திய வழியில் நீர் எங்களை நடத்துவீராக என்று தாவீது சொன்னது போல எங்களையும் ஆண்டவரே அப்படியாய் நடத்து. உமக்கு பயப்படுகிற பயம் எங்கள் இருதயத்தில் இருக்கட்டும். ஆண்டவரே, கிருபைக்கு காத்திருக்கிற அனுபவம் எங்களுக்குள்ளே இருக்கட்டும். ஆண்டவரே, காத்திருக்கிற அந்த இருதயத்தை, அந்த அனுபவத்தை கர்த்தர் எங்களுக்கு தரும்படியாய் ஆண்டவரே, உம்முடைய பிரியம் எங்கள் மேல் முழுவதுமாக இருக்கும்படியாய் எங்களை பயன்படுத்து. இந்த வார்த்தையின்படி எங்களை நடத்துங்க ஆண்டவர். நாங்கள் உமக்கு பயந்து கிருபைக்கு காத்திருக்கு கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். வார்த்தையின்படி நடத்துங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம்.